ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலுடைய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ரோஹிணி மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்ருக்க நிலையில் ஸோ சடனாக வந்து ஜீவா வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ ஜீவாவை பற்றின விஷயங்கள் வந்து அடிப்படும் போது ஸோ ஜீவாவோட ரீஎன்ட்ரியும் இருக்குது. ஸோ அவங்களுடைய கெட்டப் முழுசாக சேஞ்ச் பண்ண மாதிரி நம்மளுடைய முத்து கையில் வந்து மாற்றுற மாதிரியான விஷயங்கள். ஸோ முத்து கையில் மாட்டுறாங்களோ இல்லையோ அவங்களுடைய கேபில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் முத்து கையில் தான் வந்து ஜீவா வந்து மாட்டுவாங்க. ஸோ 27 லட்சம் பணத்தை எப்படி எடுக்க போகிறாங்க? ஸோ இப்போது வந்து ரீசெண்டாக அவங்க வெளியிட்டிருக்கிற ரீல்ஸை பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் வந்து சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய மீனா, ரோஹிணி அண்ட் ஜீவா 3 பேருமே சேர்ந்து வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் பேக்ரவுண்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜீவா போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது ஜீவாவை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இல்லை ஜீவாவே வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து அந்த பணம் வந்து நம்ம முத்து கைக்கு தான் கிடைக்கணும். கண்டிப்பாக முத்து கைக்கு கிடைச்சாலுமே வந்து அவங்களுடைய அப்பா பேரில் தான் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய பணம், நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்துலையுமே வந்து ஸோ கனடா போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை மனோஜ்க்கு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க? அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.